ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து எங்கள் தங்கம். ஒரு பழைய ரொம்ப கிரிஞ்சான பழைய டைலாக் ஒன்று உண்டு, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்ட்டு. அது ஆக்சுவலாக பெண்களை ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்ட டைலாக்னு இப்போ நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட கூட ஒரு தோழி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்லிங்களே ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு. அதாவது அவங்க சொன்னப்பட்ட அந்த காலத்தில் அவங்க என்ன சென்ஸில் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெண் வந்து ஒரு பெண் படித்தா அந்த சமூகமே முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வீரமாக இருந்தால் வீட்டை மட்டும் இல்லை, ஒரு பெரிய குடும்பத்தை, பெரிய அளவில் ஒரு 4-5 குடும்பத்தையும் அவளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து இந்த படம் கன்வே பண்ண தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். படத்தோட கதையை பற்றி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்துருவோம். சமந்தா ஒருவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். கணவருக்கு வந்து கணவரோட வீட்டில் வந்து அவங்களை சேர்த்துக்கல. ஏன்னா சமந்தாவுக்காக ஒரு குடும்பத்தை உதறிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொல்லி யாருமே சேர்த்துக்கல. அந்த நேரத்தில் கணவருடைய தங்கைக்கு ஊரில் திருமணம் வருது. அவங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம். சமந்தாவை அழைச்சிட்டு அந்த கணவர் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காரு அந்த திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக. அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக அந்த குடும்பத்தை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா வந்து பவராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் சமந்தாவுடைய முந்தைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட சிலர் அவங்களுடைய லைஃப்ல, இன்றைக்கு இருக்கிற லைஃப்ல சில பிரச்சனையை குறைச்சலை கொடுக்குறாங்க. அப்போ சமந்தாவுடைய முந்தைய லைஃப் என்ன, அவங்க குடைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரு, அவங்க அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணாங்கன்னா சமந்தாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதையா வருது. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப மிக 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 தன்னம்பிக்கையான ஒரு நடிகை. அதாவது 2 காரணங்கள் சொல்லலாம். ஒருத்தங்களுக்கு அக ரீதியாக ஒரு பிரச்சனை வந்தால் அதுல இருந்து மீண்டு எழுறது கஷ்டம், புற ரீதியாக ஒரு பிரச்சனை வந்தாலும் மீண்டு எழுறது கஷ்டம். ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த 2மே பிரச்சனை வந்துடக்கூடாது, உடம்புலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது, மனசுலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது. சமந்தா அந்த 2மே சந்திச்சிருக்காங்க. அவங்க இந்த உடல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டதுல இருந்து மீண்டு வந்ததும் சரி, மன ரீதியா மனமுறிவுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து மீண்டு வந்ததும் சரி, பெரிய கஷ்டமான ப்ராசஸ் அவங்களோட லைஃப் ப்ராசஸ். ஆனா அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டுட்டு சரியாய் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு பிறகு கெத்தா வந்து இந்த படத்தில் நிக்கிறாங்கல்ல, பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய ஆக்ஷன் அவதாரங்கள் அடி பொலி கிளப்புறாங்க. எமோஷனல் காட்சிகள், அவங்களுடைய நடிப்பு, குடும்பத்துக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், துரோகத்தை தாங்க முடியாம அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கட்டும், நிறைய இடத்துல அவங்களுடைய எமோஷனல் வந்து சூப்பரா கேரியா இருக்கு. திகன் மஞ்சாலையுடைய நடிப்பும் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. கௌதமிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரோல் கொடுத்துருக்கலாம். நம்ம ஒரு பாவனாச கௌதமிப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் தான், கொடுத்த வேலையை சரியா செஞ்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரைட்டிங் லெவலில் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வில்லனும் ஒரு தரமான நடிப்பை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து 2 ஹீரோ இருக்காங்க. இதை தாண்டி 2 ஹீரோ. ஒன்று வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன், அவருடைய இசை, அவருடைய இது எல்லாமே அட்டகாசமாக ஒரு விஷயம் வந்து அமைஞ்சுது. இந்த படத்தோட ரிவ்யூ முடிக்கும் ஒரு தகவல் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ரிவ்யூ சொல்லிடுறேன். அவருடைய இசை பாடல்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓம் பிரகாஷ் கேமரா வைக்க இடத்துலலாம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு டவுட் இருக்குது, ஏன் தெலுங்கு படத்தில் மட்டும் ஒரு ஷாட் வச்சு 50 பேர் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு, வேலைக்கு எங்கேயும் போக மாட்டாங்களா, அந்த பெண்கள் எங்கேயுமே போக மாட்டாங்களான்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி சில காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருந்தாங்க. அது கல்யாண வீடு, அதனால கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரைட்டிங்காக பொறுத்த வரைக்கும் நந்தினி ரெட்டி அவங்க தான் படத்தோட இயக்குனர், ரைட்டரான்னு ஒருத்தரை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோடைய ரைட்டிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நமக்கு. செகண்ட் ஹாப்பில் நிறைய லாஜிக் மீறல்கள் இருந்தால் கூட படத்தோடைய எனர்ஜி வந்து எங்கேயுமே குறையலை. நம்மளை வந்து எந்த இடத்துலையும் சோர்வடையே விடலை. அப்படி இந்த பிளாஸ்ட் படம் 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அதை மாதிரி அங்கங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு, அங்கங்கே ஒரு ஹீரோயின் எலிவேட் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்திக்கிட்டே போயிருந்தாங்க. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமா தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த தகவல் என்னங்க சொல்லிடுறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா சமந்தா. இந்த படத்தோடைய கதாநாயகியா ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் யாருன்னா சாய் பல்லவி. சமந்தா தயாரிக்க சாய் பல்லவி நடிக்கதா தான் இருந்துச்சு. ஆனா சாய் பல்லவியோட டேட் பிரச்சனை காரணமா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத சூழலும் கூட சமந்தா டக்குன்னு ரெடியாகி அவங்களே நடிக்கக்கூடிய ஒரு சூழல். அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளராகவும் சமந்தா ஜெயிக்க வேண்டும் என்பதை நமது ஸ்பாட்லைட் சேனல் வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.